சாமி அமாவாசைனாலே நீங்க கேரளால தான் இருப்பீங்க. இப்போ ஆடி அமாவாசை வருது. சொல்லுங்க சாமி ஆடி அமாவாசை சிறப்புகளை பத்தி. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் கழித்து வேதிபாதம் நாமயோகமும் ஆடி அமாவாசையும் ஒன்றாக வருகிறது. அதுவும் இந்த வேதிபாதமும் ஆயில்யமும் சேரவே சேரும். அமாவாசை என்று அன்னதானம் செய்யலாம். அதுவும் இந்த அமாவாசை நீங்கள் அன்னதானம் செய்யும் பொழுது ஒரு நபருக்கு அன்னதானம் செய்தால் 100 நபருக்கு அன்னதானம் செய்த பலன். ராமேஸ்வரத்துல திதி கொடுக்கலாம், இல்ல வேற ஏதாவது இடத்துல திதி கொடுக்கலாம். தமிழ்நாட்டுல ஏன் பரசுராமர் ஆலயத்தை நீங்க எடுத்தீங்க திதி கொடுக்கறது? என்ன பண்ணிறாரு, இந்த சேரி பெண்ணோட தலையை எடுத்து தன் தாயார் உடலிலும் தாயாரின் தலையை எடுத்து இந்த சேரி பெண் உடம்பிலும் வைத்து விடுகிறார். எந்திரிச்சு பேர் 2 பேர் நிக்கிறாங்க. 2 பேர் நின்னா இந்த உடல் இந்த தலையுடன் இருக்கிறது, இந்த உடல் இந்த தலையுடன் இருக்கிறது மாரிய அம்மன். அதனாலதான் மாரியம்மன் என்று நாம் வணங்குகிறோம். வெளிநாட்டுல இருந்து நிறைய உறவுகள் பார்த்துட்டு இருப்பாங்க. சாமி என்னால வர முடியல, நாங்க வேணா பேர் எழுதி கொடுத்துறோம், நீங்க பண்ணிருவீங்களா அப்படின்னு கேட்டா அப்படி பண்ணலாம். நம்ம பண்ணிடுறோம் சாமி. சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்க சாமி. உலகளாவிய பக்தி இன்ஃபினிட் நேயர்கள் அனைவருக்கும் பொன்னான வணக்கங்கள். சாமி அமாவாசைனாலே நீங்க கேரளால தான் இருப்பீங்க. இப்போ ஆடி அமாவாசை வருது. சொல்லுங்க சாமி ஆடி அமாவாசை சிறப்புகளை பத்தி. என்னென்ன சிறப்புகள் இருக்கோ எல்லாம் சேர்ந்து இந்த ஆடி அமாவாசை வருது. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் கழித்து வேதிபாதம் நாமயோகமும் ஆடி அமாவாசையும் ஒன்றாக வருகிறது. அதுவும் இந்த வேதிபாதமும் ஆயில்யமும் சேரவே சேராது. மோட்சராசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கடகம் மோட்சராசியில வருது. அதுலயும் ஆயில்யம் கேட்டை ரேவதி நீங்க 9 கிரகங்களோட புதனுடைய நட்சத்திரம். நீங்க முதல்ல செக்டர்ல ஆயில்யத்துலதான் முடியும், மகத்துல ஆரம்பிக்கும், மீண்டும் மகத்துல ஆரம்பிச்சு கேட்டையில முடியும், மூலத்துல ஆரம்பிக்கும், மூலத்துல ஆரம்பிச்சு ரேவதியில தான் 27வது நட்சத்திரம் ரேவதி. இந்த வருடம் ரொம்ப அருமையாக சூரிய கிரகணத்துடன் சேர்ந்து இந்த அமாவாசை வருகிறது. சூரிய கிரகணம் நெகட்டிவ் இல்லையா சாமி? சாமி சூரிய கிரகணம் நெகட்டிவா இருந்தாலும் மந்திரங்கள் சொல்வதற்கும் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கும் சூரிய கிரகணம் அருமையான நாள். அது நல்ல விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்றோம். கர்ப்பிணி பெண்கள் வெளியில வர வேண்டாம், நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டாம், அந்த நேரத்துல சாப்பிட வேண்டாம்னு சொல்றோம். ஆனால் சூரிய கிரகத்தில் திதி கொடுத்தால் சாந்தியாகாத முன்னோர்கள் கூட சாந்தி ஆவார்கள் அப்படிங்கிறது விஷயம். அது எப்போவாவது ஒரு முறை இந்த மாதிரி லிங்க் ஆகி வரும். அதுல சூரிய கிரகணம், வேதிபாதம், ஆயில்யம் நட்சத்திரம் எல்லாம் ஒன்றாக வருகிறது ஆடி அமாவாசை. ஏன்னா எப்பவுமே தை மாச அமாவாசை தான் வேதிபாதத்துல வரும். அமாவாசை தனியா வரும், வேதிபாதம் தனியாக வரும். ஆனால் இந்த 16 ஆண்டுகள் கழித்து வேதிபாதம் நாமயோகமும் ஆடி அமாவாசையும் ஒன்றாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. 12/8/2026 ஆடி மாதம் 27ஆம் நாள். ஆடி கிட்டத்தட்ட 27 வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அமாவாசை வருகிறது. அது பொதுவாகவே நம்ம நிறைய வீடியோக்கள் நம்ம அமாவாசை பத்தி பேசியிருக்கோம், அமாவாசை பத்தி நிறைய சொல்லியிருக்கோம். ஒரு சிலர் அமாவாசையில நான் வண்டி வாங்கட்டுமா, வாகனங்கள் எடுக்கட்டுமா, அன்னைக்கு நான் போய் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யட்டுமா அப்படின்னா அமாவாசை அதற்கு உகந்த திதி அல்ல. அமாவாசை நீங்க கேஸ் போடலாம், ஒருத்தர் மேல வழக்கு தொடர போறோம், வெற்றி நமக்கே கிடைக்கணும்னா அமாவாசை அன்னைக்கு வழக்கு தொடரலாம். நம்ம பக்கம் அந்த நேர்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும். நீங்க போய் சும்மா வேண்டாத கேஸ் போட்டீங்கன்னா கடவுள் தண்டிச்சிருவாரு. உங்க பக்கம் நியாயம் இருக்கிறது, நீங்க போய் வழக்கு தொடர போறீங்க அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு போய் வழக்கு தொடர்ந்தால் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் வெற்றி 100%. அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. என்னன்னா உங்களுக்கு எகென்ஸ்டான வேலை நடக்காது. சில பேர் பக்கம் நியாயம் இருக்கும், ஆனா ஆப்போசிட் வக்கீல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு, இவங்களாம் ஜெயிக்கவே முடியாது. அந்த மாதிரி இப்ப மேல்முறையீடு போலாமா வேண்டாமா அந்த மாதிரி யோசிக்கிறவங்க, ஏற்கனவே கீழ்கோர்ட்ல போட்டு தோத்து போச்சு, நான் ஹைகோர்ட்ல போட்டுமா, இல்ல வேற ஏதாவது புதுசா நான் ஏதாவது ட்ரை பண்ணட்டுமா அப்படிங்கிறவங்க அமாவாசை என்று வழக்கு தொடரலாம், அமாவாசை என்று அன்னதானம் செய்யலாம். அதுவும் இந்த அமாவாசை நீங்கள் அன்னதானம் செய்யும் பொழுது ஒரு நபருக்கு அன்னதானம் செய்தால் 100 நபருக்கு அன்னதானம் செய்த பலன். நீங்க எப்பயும் வேதிபாதம் திருப்பூர்ல கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல, மாசம் மாசம் வேதிபாதம் அன்னதானம் பண்ணிடுவோம். அமாவாசையும் பண்றோம், பௌர்ணமி, வரியான், தமிழ் மாதம் முதல் நாள், இது எல்லாமே நம்ம ரெகுலரா அன்னதானம் போயிட்டு இருக்கு. நான் இருந்தாலும் வீட்டுல பண்ணிடுறாங்க. ஆனா இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வருது. இப்போ ஆயில்ய நட்சத்திரத்துல அமாவாசை வர்றது ரொம்ப சிறப்பு, அதுலயும் வேதிபாதத்துல வர்றது ரொம்ப சிறப்பு. அதனால இந்த ஆடி அமாவாசைய எந்த சூழ்நிலையிலும் மிஸ் பண்ணிடாதீங்க. புதன்கிழமை அமாவாசை வருது, லீவ் கொடுக்க மாட்டாங்க சார், நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படிலாம் இல்ல சாமி. தலையாய கடமை இருந்தாலும் அதை விட தலையாய கடமை, அதாவது நம்ம எல்லாரும் வாழ்றோம். இந்த வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு வர்றதுக்கு நமக்கு ஒரு சில வழிகள் தெரிய மாட்டாங்க. ஏன் கஷ்டப்படுறோம், எது கஷ்டப்படுறோம் அப்படி ஒரு சில வழிகள் நமக்கு
தெரியல. அது தெரியாததுனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம். அந்த நாட்கள், இந்த மாதிரி குறிப்பிட்ட நாட்களை பத்தி ஏன் பேசுறோம் அப்படின்னா, இது மீண்டும் கிடைக்கவே கிடைக்காது. அடுத்த வருஷம் வேதிபாதமும் ஆடி அமாவாசையும் ஒன்னா வருமா அப்படின்னா வராது. திரும்ப நீங்க தேடணும். சில பேர் அந்த காலத்தை மிஸ் பண்ணிடுறாங்க. அப்ப காலையிலிருந்து மாலை வரைக்கும் தாராளமாக நீங்க அன்னதானம் செய்யலாம். ஒரு உங்களால முடிஞ்சா 10 பேர், 20 பேர், 50 பேர், 100 பேர். எதுவுமே இல்ல, ஒருத்தருக்கு 4 இட்லி ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க, ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுங்க, ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க. ஐயா நல்லா வசதியா தான் இருக்கேன், ஒன்னும் தப்பு இல்ல. பண்ணுங்க, 100 பேத்துக்கு பண்ணுங்க, சரிங்களா? எத்தனை பேத்துக்கு வேண்டுமானாலும் அன்னத்தை தானமாக கொடுங்கள். ஒருவர் வேதிபாதத்தில் பிறந்திருந்தால், நீங்க வேதிபாதத்தில் பிறந்தவராக இருந்தால், வரியார் நாமயத்தில் பிறந்தவராக இருந்தால், அமாவாசை திதியில் பிறந்தவர்களாக இருந்தால், இந்த அமாவாசையும் வேதிபாதம் வரியார் 5 மணிக்கு மேல வரியார் வந்துருது, இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து வருது. அப்போ கரெக்டா நாமயம் பார்த்து நீங்க அன்னதானம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அப்படியே ரிலீஸ் ஆகி போயிட்டே இருக்கு. தடைகள்லாம் உடைஞ்சு வழி தானாக பிறக்கும். வழி பிறக்கிறதா பிறக்கலையா அப்படிங்கறதான சம விஷயம். எல்லா மனிதனுக்கும் பிரச்சனை வருகிறது. ஆனா ஒரு சிலருக்கு இயற்கையை வழியை சொல்லி கொடுக்கிறது, ஒரு சிலருக்கு இயற்கையே அந்த வழியை அடைத்து விட்டு பிரச்சனைக்கு முட்டுச்சந்தில விட்டு அடிக்கிறது. சில பேர்த்துக்கு வழி ஓப்பனா தான் இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கலாம். பக்கத்துல போகும்போது டக்குன்னு ஷட்டரை தூக்கி நீ ஓடு பாட்டு ஷட்டரை சாத்தி விட்டுரும், பிரச்சனை அங்கேயே நிற்கும். ஒரு சிலருக்கு போனவொன்னு பக்கத்துல போனோன்னு ஷட்டர் அடைச்சு நீங்க உங்களை ஒரு சிங்கம் துரத்திக்கிட்டு இருக்கு, நீங்க ஓப்பன கதவு திறந்திருக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்க, டக்குன்னு ஷட்டரை சாத்திட்டா சிங்கத்துக்கு இரையா விடுவீங்க இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம இரையாகணும். அப்ப ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு நம்ம முன்னோர்கள் செய்த ஏதோ ஒரு தவறின் காரணமாக, இல்ல அவர்கள் செய்ய வேண்டிய நற்காரியங்கள் முன்னாடி சரியா திதி கொடுக்கல, தொடர்ந்து திதி கொடுக்காம விட்டுட்டாங்க, அகால மரணம் அடைந்திருக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில தன்னைத்தானே மாய்த்து கொண்டார்கள், விபத்தில் மரணம் அடைந்தார்கள், சிறு வயதில் இறந்து போனார்கள். இந்த மாதிரி ஒரு சில பழக்க வழக்கங்கள்லாம் ஒவ்வொரு சில கிராமங்கள் இருக்கு. ஒரு சில ஊர்ல இருந்து போன் பண்ணுவாங்க, எங்க ஊர்ல திதியே கொடுத்தது இல்லை, நாங்க அப்படி ஒரு சப்ஜெக்டே கிடையாது, நாங்க நேரா கோயிலுக்கு போவோம், சாமியை கும்பிடுவோம், அடுத்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். முதல் வருஷம் திதியே கொடுக்காத பல ஊர்கள் தமிழகத்தில் இருக்கின்றன. அப்படி ஒரு பழக்கத்தையே அவங்க யாரும் பழக்கல. ஒரு சிலர் போன் பண்ணி, சாமி திதி கொடுத்தா எங்க குலசாமி கோச்சுக்கும்னு எங்க அப்பா சொன்னாரு, அதனால நாங்க எங்க அப்பா எங்க தாத்தா யாரும் திதியே கொடுக்கல. சரி சாமி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அன்றாட வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சாமி அப்படிம்பாங்க. அடுத்த வார்த்தை. முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது என்பது அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு சமம். இந்த ஆன்மாக்கள் நல்ல சாப்பிட்டு பிரிஸ்கா இருந்தாதான் உங்களை ஆசீர்வாதம் செய்வார். சாமி நான் ரொம்ப குலப்பசியோடு இருக்கேன், பசி இருக்கும்போது பாத்தீங்கன்னா உடம்பு தளர்ந்து டயர்ட் ஆகி ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கும். இப்ப நீங்க என்கிட்ட இனிக்க பேசுறீங்க, இல்ல ஏதோ ஜோடத்தை பத்தி கேக்குறீங்க, என்ன ஆகும்? கோவம் வரும். நீங்க பசியில இருக்கும்போது திட்டிடுவோம் யாரையாவது. அப்ப இந்த ஆன்மாக்கள் பசியோடு இருக்கும் பொழுது நீங்க அவங்ககிட்ட போய் தாத்தா எனக்கு நல்லது பொண்ணு, பாட்டி எனக்கு நல்லது பொண்ணு, அம்மிச்சி எனக்கு நல்லது பொண்ணு கேட்டுக்கிட்டு இருந்தா அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள், உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? பசி வந்தால் 10 பறந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் இந்த திதி கொடுக்கணுங்கிற கான்செப்டை கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட பரசுராமர் காலத்துல இருந்து திதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று இன்று அல்ல. பரசுராமர் வாழ்ந்த தசாவதாரத்தில் பரசுராமர் வாழ்ந்த காலத்தில் அவரது தாயாருக்கு அவர் திதி கொடுத்த இடம் தான் கேரளா திருவள்ளம் பரசுராமர் சேத்திரம். இப்போ அங்கேயே பரசுராமர் ஆலயம் இருக்கிறது. இந்த ஆன்மாக்கள் பசியோடு அலையும் பொழுது உங்களை வாழ்த்த மாட்டார்கள், சபிப்பார்கள். அவர்கள் பசி தீர்ந்து விட்டால் நல்லா இப்ப சாப்பிட்டு தெம்பா உட்கார்ந்துருக்கேன், இப்ப நீங்க வர்றீங்க, கடினமான ஒரு கேள்வியை என்கிட்ட கேக்குறீங்க, 3 கூட 6 இருக்கா சாமி, 6 கூட 8 இருக்கா சாமி, என்ன பண்ணிட்டு நீங்க கேக்குறீங்க. பதில் சொல்லணும் மாட்டேன்னா சொல்லுவீங்களே. ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம நிதானம் ஆயிடுவோம். எப்பவுமே பாருங்க, வீட்டுல அந்த தட்டு முட்டு சாமான் ஓடுறதெல்லாம் எப்போ பசியோடு இருக்கும் போதுதான். ஒரு கணவன் பசியோடு வீட்டுக்குள் வருகிறான், நீங்க மனைவி ஏதாவது பேசும்போது அந்த வீட்டுல சண்டை வருது. வந்திருக்கிறாரு பசியோட வந்திருக்காரு, உட்கார்ந்த உடனே நீங்க ஒரு டீயை போட்டு கொடுத்து ஒரு சாப்பாட்டை போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் பேசுங்க, வீட்டுல சண்டை வராது. நம்மளாலே அலைஞ்சு திரிஞ்சு பசியோட டென்ஷனோட வீட்டுக்குள்ள வருவா. நேத்தாங்க ஹவுஸ் ஓனர் வந்துட்டு போனாரு, காலையில் தாங்க ஹவுஸ் ஓனர் வந்துட்டு போனாரு, வாடகை கேட்டாரு, என்னாச்சு அப்படின்னு இப்பதான் கிருன்னு மேல ஏறிக்கும். வாடகை நம்ம தான் கொடுக்க போறோம், அதே புருஷன் தானே வேலைக்கு போய் வாடகை கொடுக்க போறாரு, வேற யாராவது வாடகை கொடுக்க போறாங்க? இல்ல அவர் தான் குடும்ப செலவை பார்க்கணும், அவர் தான் எல்லாம் பண்ணணும். ஆனா எதையும் கேட்பதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது, எதையும் சொல்வதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் பசியோடு இருக்கும் பொழுது அவன்கிட்ட பிரச்சனையை பற்றி பேசினால் அவங்களுக்கு கோபம் வரும். அதே போல நல்லா சாப்பிட்டு 6 முறை உட்காந்து எங்க காலைல ஹவுஸ் ஓனர் வந்துட்டு போனா, நீங்க போனதுக்கு அப்புறம் வாடகை 2 நாள் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாருன்னா ஓகே, பையில பணமே இருந்தாலும் அந்த இடத்துல சண்டை வரும். அப்படியாம்மா, சரி இருந்தா பணம் எடுத்து கொடுத்துருமா அப்படின்னா வேலை முடிஞ்சு வச்சு, சண்டையே கிடையாது. அப்போ பல வீடுகளில் நீங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே கேள்வி கேட்கும் போது தான் இந்த பிரச்சனை வருகிறது. ஏன்னா வெளியில களைப்பாக வருவோம், வெளியில போயிட்டு ஒரு பெண் களைப்பாக வர்றா, வந்தவொடனே இவ்வளவு நேரம் அவனை கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு ஏன் புடவை சீக்கிரம் இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்டதான் எச்சா 2 டென்ஷன் ஆகும். அந்த அம்மா உட்காந்து தண்ணி குடிச்சு சாப்பிட்டு 6 முறை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏமா எவ்வளவு லேட் பண்ணிட்ட அப்படின்னா அந்த அம்மாவுக்கு என்ன தோணும், இனிமேல் நம்ம போனா லேட் பண்ணக்கூடாது,
சீக்கிரமா வரணும் அப்படின்னு தோணும். நீங்க இந்த ஒரு மனிதன் பசியோடு இருக்கும் பொழுது பேசும் அனைத்து காரியங்களும் பிரச்சனையில் தான் நடக்கும். அதான் விஷயமே. அதனாலதான் நீங்க பாருங்க, இவர்கள் பஞ்சபாண்டவர்கள் காட்டுக்கு போகும் பொழுது அக்ஷய பாத்திரம் கொடுத்து அனுப்புறார் கிருஷ்ண பரமாத்மா. ஏனென்றால் அவன் பசியோடு இருப்பான். பசியோடு இருக்கும் பொழுது சண்டைக்கு திரும்பி வந்துடுவான். அதான் புரியுது சாமி, புரியுது. பசியோடு இருக்கும் பொழுது சண்டைக்கு திரும்பி வந்துருவாங்க. நிச்சயமா சாமி. நீங்க பரசுராமர்னு சொன்னதுனால இந்த கேள்வியை கேட்கிறேன். ராமேஸ்வரத்தில் திதி கொடுக்கலாம், இல்ல வேற ஏதாவது இடத்துல திதி கொடுக்கலாம் தமிழ்நாட்டுல. ஏன் பரசுராமர் ஆலயத்தை நீங்க எடுத்தீங்க திதி கொடுக்கறது? சாமி, நம்ம அரிசி மாவு சாப்பிடுறோமா, அரிசி சாப்பாடு சாப்பிடுறோமா? சாப்பாடு தான் சாப்பிடுறோம். சாப்பாடு தான் சாப்பிடுறோம். அரிசி மாவு தோசை சுட்டு தான் சாப்பிடுறோம், இட்லி சுட்டு தான் சாப்பிடுறோம். அப்ப அரிசி மாவில் திதி கொடுப்பது சரியா, அரிசி சாதத்தில் திதி கொடுப்பது சரியா? சாதத்தில் திதி கொடுப்பது. சாதத்துல திதி கொடுக்கறதா சரி. கோவிலுக்குள்ள திதி கொடுக்கக்கூடிய ஒரே அமைப்பு கேரளா பரசுராமர் ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கிறது. இப்ப நீங்க மற்ற எந்த கோயில் வேணா எடுத்துங்க, நதிக்கரைகள்ல திதி கொடுப்பாங்க. ஆமா, நதிக்கரையில திதி கொடுக்க வேணானே நம்ம சொல்லல, நதிக்கரைகளில் திதி கொடுப்போம். ஆனா ஒரு கோவிலுக்குள் திதி கொடுக்கும் அமைப்பு எங்க இருக்கிறது பரசுராமர் அப்படின்னா பரசுராமர் ஆலயத்தில் தான் கோயிலுக்குள்ள அந்த கோவிலை சுற்றி திதி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பரசுராமர் தன் தாயை தானே கொன்றவர். அப்பா சொன்னதுக்காக இந்த உலகத்தில் முதல்ல ஒரு மகன் ஜமத்கனி முனிவருக்கு 4 மகன்கள், அதுல பரசுராமர். சோ அவங்க அம்மா ரேணுகா தேவி. இவர் நம்ம தினசரி ஒரு குடம் செஞ்சு, அதாவது எப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்கன்னா போய் அந்த ஆற்று மணல்ல குடம் செஞ்சு அதுல தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து பரசுராமன் தந்தையார் பூஜைக்கு கொடுப்பார். ஒரு நாள் இந்திரன் அப்படி கிராஸ் ஆகுறாங்க. கிராஸ் ஆகும்போது ஒரு அழகான ஆண்மகனாக இருக்கிறானே நம்ம மனசுல நினைக்கிறாங்க. நினைச்ச உடனே முனிவருக்கு இங்க அலாரம் அடிச்சிருச்சு, இந்த குடம் செய்ய முடியல. உடனே இவங்க திரும்பி வர்றாங்க. நடந்ததை தெரிஞ்சுக்கிறாரு. இவருக்கு பயங்கரமான கோபம் என்ன செய்யும் பாருங்க. நம்ம அவரை கல்யாணம் பண்ணிக்கன்னு ஆசைப்படல, யாரோ ஒரு அழகான ஆண்மகன் போறானே, நம்ம ரோட்ல போகும்போது இப்போ ஒரு அழகான பொண்ணு போகுதுன்னு நினைக்கிறது இல்லையா, யாரோ ஒரு அழகான ஆண் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்திரன் கூட நம்மளுக்கு தெரியாது. சமயம் நீங்க தண்ணி எடுக்கிறீங்க, மேல ஒரு ஃபிளைட் போகுது, பாப்போமா மாட்டோமா? பார்ப்போம். ஜஸ்ட் ஃபிளைட் போற சவுண்ட் கேட்டா பாக்குற பழக்கம் நமக்கு இருக்குல்ல. ஒரு ஹெலிகாப்டர் போகுது, ஏதோ ஒண்ணு போகுது மேல, பாப்போமா இல்லையா? ஒரு ட்ரோன் பறக்குது, பாப்போமா இல்லையா? இவரு அப்படி போயிட்டு இருக்காரு. போகும்போது யாரும் இந்த அம்மா திரும்பி பாக்குறாங்க. மனதுக்குள்ள ஒரு எண்ணம், யாரோ இருக்க ஒரு அழகான ஆண்மகன் போகிறானே அப்படின்னு அந்த அம்மா நினைச்சதோடு இங்க அந்த குடத்தை செய்ய முடியவில்லை. முனிவருக்கு இங்க அலாரம் அடித்து விட்டது. நேரம் வர்றாங்க. உடனே இவர் வந்தவன பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. முதல் மகன் வர்றா, உங்க அம்மாவை கொன்று. ஐயோ முடியாது, எரிச்சிடுறாரு. 3 மகனையும் எரிச்சிட்டார். 4வது பரசுராமர் வர்றாரு. வந்தவுடனே பரசுராமா உங்க அம்மாவை கொன்று, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நேரா போறாரு. இந்த அம்மா பயந்து ஓடுறாங்க. ஒரு சேரிக்குள்ள ஓடிடுறாங்க. ஒரு சேரி பெண் இவங்களை தடுக்கிறாங்க. தடுக்கும்போது முதல்ல அந்த பொண்ணை வெட்டிடுறாரு. 2வது தன் தாயை வெட்டிடுறாரு. வெட்டிட்டு அந்த கையில வச்சிருக்கிற பரசு ராமர், அந்த பரசுங்கிறதுனால ஒரு பரசுராமர். நேரா தந்தையார்ட்ட வர்றாரு. தந்தையாரே எனக்கு வரம் கொடுங்கள் அப்படின்னு. ஓகே, நான் சொன்னதை செஞ்சுட்டேன், உனக்கு 3 வரம் தரேன், என்ன வேணும்? என்னுடைய அண்ணன்கள் அத்தனை பேரும் உயிரோடு வேண்டும், என் தாயார் மீண்டும் உயிரோடு வேண்டும், என் தாயார், அதாவது உலகத்தில் முதலாக தாயாரை கொன்ற மகன் என பெயர் எடுத்து விட்டேன், அதனால் இந்த பழிச்சொல் நீங்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? 3 மரலாகி விட்டுறது அப்படிங்கிறார். இந்த தண்ணியை கொண்டு போய் அவங்க அண்ணன் மேல தெளிச்சீங்கன்னா சாம்பல் அண்ணனாக உயிர் தெழுவார். உன் தாயின் தலையையும் உடலையும் எடுத்து ஒன்றாக வைத்தால் உன் தாய் உயிர் பெற்று வருவாள். 3வது நீ கோகர்ணம் என்ற இடத்துல சிவபெருமானின் இதயம் இருக்கிறது. அங்கதான் ராவணன் சிவபெருமானுடைய இதயத்தை எடுத்து கொண்டு போய் அங்க வைத்து விட்டு நதிக்கரைக்கு போனவன் அந்த இடத்துலயே சுவாமியோடைய இதயம் பிரதிஷ்டை ஆயிடுது. கோவா பக்கத்துல கோகர்ணம் அப்படிங்கிற ஏரியால தான் அங்க சுவாமியோட இதயம் இன்றும் துடித்து கொண்டிருக்கிறது. கற்பாறைக்குள்ள அந்த இதயம் இருக்கும். போய் தொட்டு பார்த்தா இதயம் துடிப்பது நன்றாகவே தெரியும். கர்ம சனிக்கெல்லாம் அதான் கோயிலா கொடுக்கும். அதான் கோயில். அங்கிருந்து உன்னுடைய பரசை வீசினால் அந்த பரசு எங்க விழுகிறதோ அந்த நதிக்கரையில் உன் தாயாருக்கு நீ திதி கொடுத்து விடு அப்படின்னு சொல்றாரு. தாயார் தான் மீண்டும் உயிர் தெளிந்து வந்துருவாங்களே, நான் எப்படி திதி கொடுக்கறேன்னு திரும்ப கேட்கிறாரு. அந்த ஆன்மா வெளியேறுகிறது, மீண்டும் ஒரு ஆன்மா உள்ளே வரும். வெளியேறிய ஆன்மாவுக்கு திதி கொடுக்க வேண்டும். அதனாலதான் தாய் தந்தையர் இருந்தாலும் இல்லை என்றாலும் பரசுராமர் ஆலயத்துல திதி கொடுக்கலாம்னு நம்ம சொல்றதுக்கு காரணம். ஏன்னா அவங்க அம்மாவை மீண்டும் உயிர் பெற்று எழுப்பிடுறாரு. இருந்தாலும் அந்த ஆன்மாவுக்கு அவர் போய் அங்க திதி கொடுக்கிறார் அப்படிங்கறதான் விஷயம். இப்ப என்ன பண்றாரு, அண்ணன்கள்லாம் உயிரோட எழுப்பியாச்சு. நேரம் அம்மாவுக்கு போய் இந்த ஆர்வம் தாங்காம சில நேரத்துல சில தப்பான காரியம்லாம் பண்ணுவோம். ஆர்வத்துல என்ன பண்றது, வடிவேலுக்கு இந்த கவர்மெண்ட் வேலை கிடைச்சோன்னு ஈஸ்வரா அப்படின்னு பாருங்க, அந்த மாதிரி நம்ம ஆர்வம் தாங்காம வேணு சாஸ்திரி அந்த கதையை ஏதாவது ஒண்ணு செய்வோம். இவர் என்ன பண்ணிடுறாரு, இந்த சேரி பெண்ணோட தலையை எடுத்து தன் தாயார் உடலிலும் தாயாரின் தலையை எடுத்து இந்த சேரி பெண் உடம்பிலும் வைத்து விடுகிறார். எந்திரிச்சு பேர் 2 பேர் நிக்கிறாங்க. 2 பேர் நின்னா இந்த உடல் இந்த தலையுடன் இருக்கிறது, இந்த உடல் இந்த தலையுடன் இருக்கிறது, மாரிய அம்மன். அதனாலதான் மாரியம்மன் என்று நாம் வணங்குகிறோம். தலை மாறிய அம்மன், உரு மாறிய அம்மன்,
அதனால்தான் ஊருக்கு ஒரு மாரியம்மன் கோயில். மாரியம்மன் கோயில் இல்லாத ஊரை நீங்க பார்க்க முடியுமா? இல்ல இல்ல, தமிழ்நாட்டுல பார்க்கணும். தமிழ்நாட்டுல பார்க்க முடியாது. இல்ல அதே போல் ரேணுகா தேவி இல்லாத கோயிலை வடநாட்டில் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க அம்பாள் ரேணுகா தேவி வடநாட்டுல ரொம்ப ஃபேமஸ், மாரியம்மன் இங்க ரொம்ப ஃபேமஸ். உடனே அவங்க அப்பா அங்க வர்றாரு, உன் தாய் தெய்வமாகி விட்டாள், அதனால உடலும் தலையும் மாறிவிட்டது, இன்று முதல் உன் தாய் தெய்வமாக இருப்பாள் அப்படிங்கிறனாலதான் மாரியம்மனாகவும் ரேணுகா தேவியாகவும் பரசுராமரின் தாயாரைத்தான் நாம் தினசரி வணங்கி கொண்டிருக்கோம். ஆடி மாசம் மாரியம்மன் கோயில்ல கூழ் ஊத்துறோம்ல, யாரு ஊத்துறான்? பரசுராமரின் அம்மாவுக்கு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நமக்கு மாரியம்மனின் வரலாறு தெரியவில்லை, அதுதான் விஷயம். மாரியம்மன் ஒரு சிலர் இருந்து மாறினா மலை, மலைக்கு உண்டான அம்மன், அவர்களும் மலைக்கு உண்டான அம்மன் தான். பரசுராமரின் தாயார் எல்லா வித்தைகளையும் கற்று தேர்ந்தவர் பரசுராமர். கர்ணனுக்கு குருநாதர். நீங்க கிட்டத்தட்ட இந்த குருஷேத்திர போர்ல இருந்த அத்தனை பேர்த்துக்கும் பரசுராமர் குருநாதர். சாதாரணப்பட்ட பீஷ்மருக்கு குருநாதர், நீங்க துரோணாச்சாரியாருக்கு குருநாதர், எல்லோருக்கும் குருநாதர். 3 அவதாரங்களை தொடர்ந்து பார்த்தவர் பரசுராமர். கிருஷ்ணரையும் பார்க்கிறார், பலராமனையும் பார்க்கிறார், இவரும் இருக்கிறார். நீங்க ராசிபுரத்துல ஆலவாய் தீர்த்தம் பக்கத்துல ஒரு குடைவரை கோயில் இருக்கிறது. அந்த கோயில்ல பரசுராமர் இப்படி கை காமிச்சிட்டு இருப்பார், நடுவுல ஒரு பாம்பு படுத்து இருக்கும். அந்த பாம்புக்கு உள்ள கிருஷ்ணர் இருப்பார், அந்த கிருஷ்ணருக்கு வெளியில அந்த பக்கம் பலராமன் இருப்பார். அப்ப இவர்கள் 3 பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தார்கள் என்று அந்த குடைவரை கோயில் சொல்கிறது. 3 அவதாரங்கள் ஒரே நேரத்தில் இருந்தது அப்படிங்கிறதா. அதனால பரசுராமர் கோயில்ல போய் திதி கொடுக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றம். எனக்கு தாயார் இருக்கார், தந்தையார் இருக்கார், நான் திதி கொடுக்கலாமா வேணாமா? தாராளமா கொடுக்கலாம். ஏனென்றால் இதற்குள்ள ஒரு ஆன்மா இருக்குல்ல. இந்த உடல் போன ஜென்மத்தில் வேற ஒரு ஆன்மாவோடு இருந்தது. இப்பொழுது இந்த உடல் என்ன பண்ணோம்? வயதானவுடன் இந்த ஆன்மா வெளியேறிவிடும், இந்த உடல் மண்ணுக்கு போய்விடும். மீண்டும் இந்த ஆன்மா வந்து பிறவி எடுக்கும். ஆன்மா அழிவில்லாதது, உடல் அழியக்கூடியது. இந்த ஆன்மா மீண்டும் மீண்டும் பிறக்கிறது, மீண்டும் மீண்டும் இறக்கிறது. இந்த ஆன்மாவுக்கு எந்த பிறவியில் திதி கிடைக்கவில்லையோ அதுதான் பிரச்சனை. இப்ப நான் சிந்திக்கிறேன் சாமி, என்னோட சிந்தனைகள் எல்லாம் செயலாவா மாறுது இல்ல. சில பேர் சிந்திக்காததே செயலா மாறுது இல்ல. அப்போ நம்ம எந்த அளவுக்கு வளரணும்னு நம்ம சிந்திக்கிறோம்ல. நான் என்ன படிக்கணும், நான் என்ன கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இந்த சிந்தனையை உங்களுக்குள்ள இருந்து தூண்டுவது ஆன்மா. அப்ப நீங்க எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர வேண்டும் அப்படின்னு டிசைட் பண்றது உங்கள் ஆன்மா தான். அந்த ஆன்மா சிந்திக்க வேண்டுமெனில் அந்த ஆன்மா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த ஆன்மா ஏற்கனவே ஏதேனும் தவறு செய்து விட்டு வந்திருந்தால், போன ஜென்மத்துல ஒரு ராஜாவா சந்தோஷமா வாழ்ந்துட்டேன்னு வச்சுக்கோமே, ஒரு ஆள் அம்பு சேனை, நம்ம சொன்னதெல்லாம் சட்டம் அப்படின்னு வாழ்ந்தாச்சு. இங்க வந்து நம்ம பழிவாங்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த ஆன்மா அங்க தவறு செய்திருக்கிறது. அந்த ஆன்மாவை சரி செய்வதற்கு பரசுராமரால் தான் முடியும். அதனாலதான் நம்ம பரசுராமர் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், நான், என் மகன், என் மகள், என் மனைவி, என் தாயார் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்தான் அங்க திதி கொடுக்குறோம். ஊருக்கு உபதேசம் என்றெல்லாம் இல்லை. 5 வருடமாக என் மகன் என்னோட அமர்ந்து திதி கொடுக்குறேன். 5 வருஷமா நல்லா தான் இருக்கேன். ஒன்னும் நம்ம ஒண்ணு செய்யாம அடுத்தவங்களுக்கு இதை செய்யுங்க, இந்த நீ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு, அந்த மாதிரி யாரையும் டெஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம யாரையும் கூப்பிடுறது இல்ல. ஆடி அமாவாசை மிக பிரம்மாண்டமான கூட்டமாக இருக்கும். இரவு 12 மணில திதி கொடுப்பான். புதன்கிழமை நைட்டு மிட் நைட் 12 மணில இருந்து, செவ்வாய்க்கிழமை மிட் நைட்ல இருந்து புதன்கிழமை சாயந்தரம் வரைக்கும் மதியானம் 2-3 மணி ஆயிடும். மிட் நைட் 12 மணில இருந்து திதி கொடுப்பாங்க. நான் வந்து 11:30 மணிக்கு தான் போறேன் கோயிலுக்கு. காலையில 11:30 மணிக்கு, ஆயிரம் 9 மணிக்கு மேலதான் வருது. 11:30 மணிக்கு தான் கோயிலுக்கு போறேன். 12 மணிக்கு தான் நான் மதியானம் வந்து திதி கொடுக்குறேன். ஏன்னா சூரிய கிரகணத்தின் நடுநேரமும் வேதிபாதத்தில், நீங்க வந்து இந்த வேதிபாதம்ன்ற நாமயோகம் எப்படி வேலை செய்கிறதுன்னு பிரிச்சு வச்சிருக்கோம். இந்த வேதிபாதத்துக்கு நீங்க ராகுக்கு ஒரு துணை கிரகம் உண்டு, வேதிபாதன் அப்படின்னு ஒரு கிரகம் உண்டு. அந்த கிரகம் டச் ஆகும் பொழுது 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் தான் இந்த நேரங்கள்லாம் ஒன்று சேர்ந்து வருகிறது. வேதிபாதன் அப்படிங்கிற துணை கிரகத்துடைய நேரமும், வேதிபாதம் ஒருத்தோட நடுநிலையும், சூரிய கிரகணத்துடைய நடுப்பகுதியும், இத அமாவாசையுடைய சென்டர் பாயிண்ட், இதெல்லாம் வச்சு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி எதுல இருந்து எது வரைக்கும் நேரம் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்கோம். 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் தான் அந்த நேரம் இருக்கிறது. 12 மணிக்கு தான் நான் வந்து திதி கொடுப்பதற்காக கோயிலுக்கு போறேன். முன்னாடி கொடுக்கலாமா வேணாம்னா கொடுக்கலாம், அதாவது நான் வேணாம்லாம் சொல்லல. மிட் நைட்ல இருந்தே திதி நடக்கும். போய் கொடுக்குறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க போய்க்குங்க. நீங்க வேற ஏதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துடலாம், அவங்கள வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமா சாமி, நிச்சயமா. பரசுராமர் கோயில்ல திதி கொடுக்கணும்னு சொல்றீங்க. இப்ப பரசுராமர் கோயிலுக்கு வர முடியல என்னால, நானும் இதே இடத்துல திதி கொடுக்கலாம். 12 to 3 வரைக்கும் தாராளமா கொடுக்கலாம். இன்னொன்னு, நம்ம ஊர் நதிக்கரைகள்ல காலையில திதி கொடுக்கறது தான் நிறைய பேர் விரும்புவாங்க. ஏன்னா இது மதியானத்துக்கு மேல பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. வெயில் வேற இருக்கும். வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நீங்க வந்து திருச்சி ஸ்ரீரங்கத்துல பண்ணலாம், மேட்டூர் காவேரியில பண்ணலாம்,
ராமேஸ்வரம் பண்ணலாம், பவானியில பண்ணலாம். அது வந்து அவங்களுடைய திருப்தி. ஏற்கனவே வந்து நான் பரசுராமர் கோயிலுக்கு வந்துட்டேன் சாமி, நான் பக்கத்துல எங்கேயா கொடுத்துக்கிட்டுமானா தாராளமா பக்கத்துல கொடுங்க. அன்னதானம் செய்யுங்கள். இந்த 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் நம்ம சொல்ற டைம் மதிய சாப்பாட்டு வேலை. கரெக்டா 1 மணிக்கு அன்னதானம் பண்ணிருங்க. ஏன் உங்களால முடியும், வீட்லயே சமைங்க, தப்பு இல்ல. வீட்லயே சமைச்சு கொண்டு போய் அன்னதானம் செய்யுங்க. சூரிய கிரகணத்தப்ப சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்க சாப்பிடுவாங்க, பிறருக்கு கொண்டே கொடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்க பல பேர் சூரிய கிரகணத்துல கடைபிடிப்பதே இல்லை. நீங்க எல்லா இடத்துலயும் இது ஏன்னா இதுக்கு உதர்க்கமான கேள்விகள்லாம் வரும். சூரிய கிரகணத்துல எப்படி சாப்பிட சொல்றீங்க, அதான் சாப்பிடக்கூடாது இல்ல. கிரகணத்து வேலையில் சாப்பிட வேண்டாம் என்பது உண்மைதான். ஆனா அதை கடைபிடிக்காம இருக்கிறவங்க சாப்பிடறவங்க சாப்பிட்டு தான் இருக்காங்க. பிரியாணி எல்லாம் சாப்பிடாம அமாவாசை அன்னைக்கு வீட்டுல பிரியாணி செய்யறவங்க எத்தனை பேர், அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். என்ன அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை எல்லாம் வந்து நான்வெஜ் ஹோட்டல் ஓடாமையா போயிடுது. இன்னைக்கு சைவ ஹோட்டல் வச்சவங்க தான் பல பேர் இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதனால இந்த அமாவாசையை எந்த சூழ்நிலையிலும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க 21 தலைமுறையாக யாரும் திதி கொடுக்கவே இல்லை. இல்ல துர்மரணங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நான் வறுமையிலேயே இருக்கிறேன், என்ன பிரச்சனைனே தெரியல. திரும்ப 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 என் வாழ்க்கை போராட்டமாவே இருக்கு. ஒரு சில வீட்டுக்கு பாத்தீங்கன்னா அன்வான்டா சர்ப்பங்கள் வருவது, இந்த விஷப்பூச்சிகள் வருவது, இந்த மாதிரி ஒரு சில வீட்டுக்குள்ளலாம் இப்ப சில வார்த்தைகள் கேட்டேன் சாமி. வவ்வால் வந்துட்டு போகுதுன்றாங்க. 2-3 வீட்டுல கேட்டேன் சாமி. இந்த வருடம் தொடர்ந்து பல வீடுகளில் வவ்வால் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி வவ்வால் வருகின்ற வீடுகள் அடுத்து ஒரு மிகப்பெரிய சோதனையை சந்திக்க போகிறது. இவர்கள் எல்லாம் இந்த ஆடி அமாவாசை என்று முன்னோர் வழிபாடு செய்வது. குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுங்க. நீங்க வந்து குலதெய்வம் கோயிலே அன்னதானம் பண்றதுன்னா சிறப்பு. குலதெய்வம் கோயிலுக்கு போய் அங்க போய் மண்டி போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. சூப்பர். வாய்ப்பு இருக்கிறவங்க பரசுராமர் கோயிலுக்கு வாங்க. வாய்ப்பு இல்லாதவங்க நீங்க அங்கங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கிறீங்க. கட்டாயம் அன்னதானம் செய்யுங்க. குலதெய்வம் கோயில்ல போய் மண்டியை போட்டீங்கன்னா இந்த அடுத்த வர்ற 16 வருஷம் உங்க வாழ்க்கை வேற லெவலுக்கு இருக்கும். இந்த நாள் உங்க குலதெய்வம் ரொம்ப ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களை மகிழ்ச்சியோடு அனுப்பி வைக்கும். அதான் விஷயம். அதனால எந்த சூழ்நிலையும் மிஸ் பண்ணிடாது. எனக்கு வேலை இருக்கு, வெட்டி இருக்கு, மீட்டிங் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. சமயம் என்ன இருந்தாலும் நான் ஏன் பரசுராமர் கோயில் இருக்கு, எங்க இருந்தாலும் மலை வந்துடுறீங்க, அங்க போயிடுறோம் இல்லையா? காரணம் என்னன்னா பரசுராமர் கிட்ட போய் திதி கொடுக்கலன்னா எங்க அப்பா பசியோடு இருப்பார், எங்க தாத்தா பசியோடு இருப்பார். எங்க அப்பாவை பட்டினி போட்டு நான் எப்படி சாப்பிடுறது? அது மனசுக்குள்ள உறுத்தும்ல. எங்க அப்பா அங்க பட்டினியா கிடக்குறாரு, நான் எப்படி சாப்பிட முடியும்? எந்த மகனும் எந்த மகளும் தன் தாய் தந்தையரை பட்டினி போட்டு விட்டு அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். ஆனால் இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் உட்கார்ந்து பேசி இவ்வளவு தூரம் இதை வந்து செய்யறோம். ஏன்னா இதை வந்து நம்ம உறவுகளுக்கு போய் சேர வேண்டும். 9 லட்சம் உறவுகள் இருக்கிறீர்கள். இந்த 9 லட்சம் உறவுகளும் இதை பார்க்க வேண்டும். அவர்களுக்கு இது போய் சேரணும். நீங்க 4 பேத்துக்கு சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க அன்பர்கள் நண்பர்கள் 4 பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் தெரியாதவங்க கூட இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க இதுல உங்களுக்கு எது சாதகமாக இருக்கிறதோ அதை பயன்படுத்துங்கள். ஆனா எதுவும் செய்யாமல் இருப்பதற்கு ஏதாவது செய்வது சிறப்பு. மீண்டும் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வராது. இந்த நாளை தவற விட்டு விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்க இந்த அமாவாசையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமா சாமி. இப்ப வெளிநாட்டுல இருந்து நிறைய உறவுகள் பார்த்துட்டு இருப்பாங்க. சாமி என்னால வர முடியல, நாங்க வேணா பேர் எழுதி கொடுத்துறோம், நீங்க பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டா அப்படி பண்ணலாம். நம்ம பண்ணிடுறோம் சாமி. நம்ம வந்து பரசுராமர் சேத்திரத்துல பண்ணணும் அப்படின்னா பண்ணிட்டு அங்க வந்து மையம் சந்தனத்தையும் அந்த போக்குடி நாடா தான் அனுப்பிச்சு வச்சிடறோம். எங்களால வரவே முடியல அப்படின்னா தாராளமா பண்றோம். அதே போல திருப்பூர்ல வந்து ஆத்ம சாந்தி பூஜை அப்படின்னு ஒண்ணு ஏற்பாடு பண்ணிருக்கோம். 9/8/2025. அம்மா ஏற்கனவே நம்ம சேனல்ல பேசினதான். அமாவாசை, பௌர்ணமி, சனிக்கிழமை, அனுச நட்சத்திரம், அஷ்டமி திதியில் இறந்து போனவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவது இல்லை. அவர்கள் குடும்பம் ரொம்ப சிரமப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல பேசியிருந்தோம். அதற்காக ஆத்ம சாந்தி பூஜை அப்படின்னு 9/8 அன்னைக்கு திருப்பூர்ல வச்சிருக்கோம். அதுல நேர்ல வந்து கலந்துக்க முடியறவங்க கலந்துக்கலாம். கலந்து கொள்ள முடியாதவர்கள் உங்க பேரையும் இப்போ நீங்க உங்க இறந்து போனவங்களுடைய பேர் நட்சத்திரம், உயிரோடு இருப்பவர்களுடைய பேர் நட்சத்திரம் அர்ச்சனைக்கு எழுதி அனுப்பிச்சா அதை வந்து நம்ம சிறப்பா பண்ணி அவங்களுக்கு பிரசாதம் ஏதாவது அனுப்பி வைக்க முடிந்தால் அனுப்பிச்சு வச்சாரா சாமி. நிச்சயமா சாமி, நிச்சயமா. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்லுங்க. சுகமே சொல்லுங்க.